இந்த கதையை அப்படியே எடுத்து கர்ணனுக்கும் வச்சுக்கிட்டாங்க, கிருஷ்ணருக்கும் வச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கும் இதே மாதிரி ஒரு கதையை சொல்லி அவர் காலில் பாதத்தில் தான் அம்புப்பட்டு செத்து போனார் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே இந்த இலியாட்ல இருந்து இவங்க திருடின கதை. முதல்ல மொத்தமாகவே இவங்க பௌத்தர்களும் சமணர்களுமே காப்பி அடித்தது எங்கே இருந்து அப்படின்னா ட்ராய் கதையிலிருந்து. அவர் தங்கச்சி சீதையும் அவங்க கூட வந்துட்டாங்க. அதுல சீதை வந்து தங்கச்சி அந்த நிம்மதாடு வந்து தன் தகப்பனை இறந்து பண்ணா தாயே மறுமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாகவும், ரெண்டாவது வந்து ஏங்கல்ஸ் என்னப்பதான் அந்த ஆர்ஜனா ஃபேமிலி புத்தகத்தை அடியொட்டி அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறார். அதுக்கு பேரு வந்து குடும்பம், தடிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். இதுல கொஞ்சம் தாய்வழி சமூக தொட்டு காட்டிட்டு போறாரு. ஆதம் ஹவ்வாளுடைய பிள்ளைகளாக ஹாஃபில் என்ற இரு ஆண்மகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறார்கள். பெண்மகளை பற்றி எதுவும் குறிப்பிடலையே. வணக்கம். கிருஷ்ணவேலி என்பவரும் யூடியூப் புரூட்டஸ் என்பவரும் ராமாயணம் காப்பி அடிக்கப்பட்டது, சீதை ராமனுக்கு தங்கச்சி என்று கலாய்ப்பதற்கு பதில் தரும் விதமாக ஐயா பழங்காசு சீனிவாசன் அவர்கள் கடந்த வீடியோவில் பேசியதுடைய நமக்கு சொன்னதுடைய தொடர்ச்சி இது. 2ஆம் பாகம் பார்ட் 2. அதே போல ஒரு பெண்ணுக்கு பல கணவன், ஒரு கணவனுக்கு பல மனைவிகள், இது ரெண்டுமே மகாபாரதத்துல உண்டு. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பல கணவன் என்பது ராமாயணத்துல கிடையாது. ஒரு கணவனுக்கு பல மனைவிகள் உண்டு ராமாயணத்துல. ஆக இது ராமாயணத்துக்கு முந்தைய கதை என்பதுக்கு இது ஒரு சான்றாகுது. அப்ப தசரதனுக்கு 1000 பொண்டாட்டிகள் என்கிறார்களே. ஒரு கணவனுக்கு பல மனைவிகள் உண்டு, ஆனா ஒரு மனைவிக்கு பல கணவன் கிடையாது. அந்த முறை. அதனால மகாபாரதம் என்பது ராமாயண காலத்துக்கு முந்தையதாக இருக்கணும். அந்த சமூகத்துல இருந்து பின்னாடி ஒரு பெண்ணுக்கு பல கணவன் என்பது தடை செய்யப்பட்டதாக பின்னாடி வரணும். இந்தியாவில குழு திருமணங்கள் நடந்ததாக சொல்ல முடியல. ஆனால் இங்க வந்து என்னன்னா சில விதிகள் இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்த அதிதிக்கு அதாவது விருந்தினருக்கு மனைவியை கொடுத்து அவனை மகிழ்விப்பது ஒரு சம்பிரதாயமாக இந்தியாவில் நடக்கும். எங்கள்ஸும் அதை சொல்றாரு. வீட்டுக்கு வரும் விருந்தினருக்கு உணவு கொடுத்து உபசரிப்பது போல அதாவது ஒரு மனைவியானவள் ஒரு பெண் விருந்தினருடன் உடலுறவு கொண்டும் அவர்களை மகிழ்விப்பதாக உபசரிப்பதாக எங்கள்ஸ் எழுதுகிறார். இந்தியாவில் நடந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல கூட ஒரு நிகழ்வு ஒன்று வருது. அதை பத்தி இயற்பையனுடைய வரலாறுல வந்து ஒரு சன்னியாசி வந்து என்னுடைய மனைவி எனக்கு தானமா கொடுத்தது உடனே மனைவியை வந்து தானமா கொடுப்பான். அடுத்து வந்து நம்ம சொல்ல வந்தது என்னன்னா ராமாயணம் வந்து காலத்துக்கு முந்தியது மகாபாரத காலம் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொண்ட கருப்பு. இதுல வந்து மகாபாரதத்துல அரசனுடைய மூத்த மகன் தான் அரசாளுபவன், இளைய மகனுக்கு அரசு பட்டம் கிடையாதுங்கிற விதி வந்து கிடையாது. அதெல்லாம் மூத்த வாரிசான திருதராஷ்டிரனுக்கு பங்கு கொடுக்கப்படுது. அதே போல இளைய வாரிசான தர்மனுக்கும் வந்து ஒரு நாடை பிரிச்சு கொடுக்கப்படுது. ஆனா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா மூத்த மகனுக்கு மட்டும்தான் அரசு உரிமை, இளைவனுக்கு கிடையாது. அதனாலதான் கைகையை வந்து என்னுடைய மகன் பட்டம் கட்டன் 14 வருஷம் ராமன் காட்டுக்கு பொண்ணு வரம் கேட்கிறான். ஆக மகாபாரத காலம் முந்தியதாக இருக்கணும். அதனாலதான் எந்த வாரிசாக இருந்தாலும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது காலமாக இருக்கு. அடுத்து வர்ணாசிரமங்கள், இந்த சாதிய கோட்பாடு, இது மகாபாரத காலத்தில் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்கு. எடுத்துக்காட்டு சொன்னா கிருஷ்ணனுடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது? மாடு மேய்த்தல் அதானே. மாடு மேய்த்தல் பின்னாடி வந்து மதுராபுரிக்கு எப்படி மன்னன் ஆகலாம்? ஆயர் குலத்தை சேர்ந்தவன் கத்திரியன் ஆக முடியுதுங்க மகாபாரதத்துல. அதே போல தேரோட்டியினால் வளர்க்கப்பட்ட கர்ணன் துரியோதனால் வந்து மன்னனாக்கப்படுவான். அதே போல பிராமணர்களுக்குள்ள தொழில் என்ன? ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வெற்பித்தல், ஏற்றல், இறத்தல். இது அறுவகை தொழிலோடு சொல்லுவாங்க பார்ப்பனர்கள். ஆனா மகாபாரதத்தில் பிராமண குருவாக இருந்த துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமன் முதலியவர்கள் போர்களத்தில் தலைமையேற்று படைத்தலைமை ஏற்று போர் புரிந்திருக்கிறார்கள். பிராமணர்கள் இங்க கத்திரிய தொழில் செய்வதற்கான அந்த நிலைப்பாடும் மகாபாரதத்துல இருக்கு. ஆனா ராமாயணத்துல அது இல்ல. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வந்து இவங்க விஸ்வாமித்திரர் வந்து தனக்கு வந்து இவங்க ராட்சசர்களால் வந்து யாகம் எல்லாம் செய்ய முடியல, வேள்வி செய்ய முடியலங்கிறப்ப ராமலட்சுமணன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்களை கூட்டிட்டு காட்டுக்கு போய் தாடகை வதம் நடக்குது. இவர் விஸ்வாமித்திரர் ஆயுதம் ஏந்தல இருக்க.
இத்தனைக்கு விஸ்வாமித்திரர் சத்திரியார் வந்து முனிவராக ரிஷியா மாறினவர். அது தடை செய்யப்பட்டிருக்காங்க. பிராமணர்கள் ஆயுதம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா மகாபாரத காலத்தில் பிராமணர்கள் ஆயுதம் ஏந்தது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வேதம் ஓதுவிக்கும் தொழிலுக்கு பிராமணர்கள் மாறுவதற்கு முன் அரசாளுபவர்களாகவும் இருந்தார்கள். அதற்கும் இதற்கும் இடைப்பட்ட காலத்தை இது குறிக்குது. அடுத்தது இந்த நெகிழ்வுத்தன்மையில வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர் பிராமணன் ஆகிறது, பிராமணன் சத்திரியன் ஆகிறது, இது போன்ற தன்மைகள்லாம் மகாபாரதத்துல சர்வசாதாரணம் நடக்குது. ராமாயணத்துல அப்படி நடக்கல. இதுக்கு ஒரு முதல் ஒரே சாட்சி வந்து சம்புகன் வதமே. ஒரு சூத்திரன் தபம் பண்ணி பிராமணன் ஆயிடக்கூடாதுங்கிறத ராவணே போய் அவனை தண்டிக்கிறதாக உத்தரகாண்டத்துல வந்து ராமாயணத்துல. அப்ப இங்க வர்ணாசிரம முறை அல்லது சாதிய ஒடுக்குமுறை என்பது, சாதிய அந்த தனித்தன்மை என்பது இங்க வந்து இறுகி போயிடுது ராமாயண காலத்துல. மகாபாரத காலத்துல அந்த இறுக்கம் அடையவில்லை. இந்த அடிப்படைகளை வச்சு பார்க்கும்போது சமூக போக்கில் மகாபாரதம் முந்தியது, ராமாயணம் பிந்தியது என்ற முடிவுக்கு தான் நம்ம வரணும். இதுல வந்து இன்னொரு விஷயம், இந்த கதைகளுக்குள்ள மேலை நாட்டு சில புராண கதைகள் இருக்குல்ல, இவைகளுக்கும் சில சில நிகழ்வுகள் ஒற்றுமை காண முடியும். இந்த ஒற்றுமைகளை வைத்துக் கொண்டு இது இந்த பார்த்து காப்பி அடிச்சது, இது அதை பார்த்து காப்பி அடிச்சது சொல்லுவது என்பதே ஒரு அபத்தம். இந்த கதையை அப்படியே எடுத்து கர்ணனுக்கும் வச்சுக்கிட்டாங்க, கிருஷ்ணருக்கும் வச்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணருக்கும் இதே மாதிரி ஒரு கதையை சொல்லி அவர் காலில் பாதத்தில் தான் அம்பு பட்டு செத்து போனார் அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே இந்த ட்ராய் இலியாட்ல இருந்து இவங்க திருடின கதை. முதல்ல மொத்தமாவே இவங்க பௌத்தர்களும் சமணர்களுமே காப்பி அடிச்சது எங்க இருந்து அப்படின்னா ட்ராய் கதையில இருந்து. ஏன்னா ஒரே மாதிரி நிகழ்வுகள் ரெண்டு இடத்துல ஒரு இதுல நடக்கக்கூடாதுங்கிறது ஒண்ணு இல்லை. அதை பார்த்து அதனால அந்த நிகழ்வு அப்படியே காப்பி அடிச்சுன்னா அந்த கதை முழுக்க எழுதப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னா, பைபிள்ல மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் என்ன பண்ணா, அவனை வந்து ஒரு வெட்டி கூடையில வச்சு என்ன பண்ணா ஆத்துல விட்டுருதான். அது பார்வோனுடைய மனைவி பார்த்துட்டு, அரசி பார்த்துட்டு அந்த கூடையை எடுத்து அவள் அந்த மோசையை வளர்க்கிறான். அப்ப இந்த அவளை மோசையை பெற்ற தாயே என்ன பண்ணா, அவளுக்கு பாலூட்டும் தாயாக போய் அமர்ந்தாங்க. இந்த குழந்தை பிறந்த குழந்தைய தொட்டியில வச்சு விடுறது. இந்த நிகழ்வு ஒற்றுமை பாத்தீங்கன்னா கர்ணனுடைய வரலாற்றுலயும் அது வரும். மகாபாரதத்துல, ராமாயணத்துல சீதையுடைய வரலாற்றுலயும் அது வரும். சீதையும் பெட்டியில வச்சு ஆத்துல விடுறாங்க. ரோமாபுரி வரலாற்றை பாத்தீங்கன்னா ரோமுலஸ் ரீமஸ் ரெட்டை குழந்தைங்க பெட்டியில வச்சு ஆத்துல விடுறாங்க. அது வந்து என்னன்னா ஓநாய்களை எடுத்து வளர்க்கப்பட்டு பின்னாடி ரோமாபுரி அவன் தான் உருவாக்கினான்னு சொல்லி ரோமாபுரி கதைகள் வரும். இப்படி இந்த பெட்டியில வச்சு ஆத்து கதைகள் வந்து எல்லா இடங்களையும் நிகழ்வுகள் உதவியா இருக்க. அதனால இது ஒன்ன பார்த்து ஒண்ணு காப்பி அடிச்சதா இருக்குமோ அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கருத்து வந்து வேற இருக்கீங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் பெட்டியில வச்சு ஆத்துல விட்டதுக்கு வெவ்வேறு காரணங்கள் உண்டு. மோசையை விட்டதுக்கு ஒரு காரணம், சீதையை விட்டதுக்கு ஒரு காரணம், கர்ணத்தை என்ன விட்டதுக்கு ஒரு காரணம், ரோமுல ஸ்ரீமஸை விட்டதுக்கு ஒரு காரணம், வெவ்வேறு காரணங்கள். இது அதை பார்த்து இது காப்பிடிக்கப்பட்டது. இந்த காரணங்கள் ஒற்றுமையாகும். அது இல்லை. அவர் தங்கச்சி சீதையும் அவங்க கூட வந்துட்டாங்க. அதுல சீதை தங்கச்சி. வரலாற்று போக்கில் இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? இந்த ஒழுக்கக்கேடு, நெறி தவறிய உறவு முறைகள் இது மகாபாரதத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. ராமாயணத்தை பற்றியும் சொல்லும்போது அதை பேசுறாங்க. இது ஒரு சில ராமனுடைய படப்பை பற்றி சொல்லும்போது அதை பேசுறாங்க. இந்த நெறி தவறிய உறவு முறை என்பது எல்லா காலங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் அப்பப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சமூக விதியாகவே அது இருந்தது. இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். பைபிளை பொறுத்தவரை, பைபிள்ல பழைய ஏற்பாடை பொறுத்தவரை, அதுலயும் குறிப்பா ஆதியாகமத்தை பொறுத்தவரையிலும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவர்கள் மூன்று மதத்தினருமே இந்த ஆதாமிய வாழ் கதையை ஏற்றுக்கொள்ளுதாங்க. மூன்று பேருமே ஏற்றுக்கிறாங்க. மூணு பேரும் அதுல இருந்து தான் தொடங்குறாங்க. மனித சமூக வளர்ச்சியா அதுல இருந்து தான் தொடங்குறாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி, ஆதாமிய வாழ்டைய குழந்தைங்க யாரை திருமணம் செய்து கொண்டார்கள், யாரோட வம்சத்தை உருவாக்கினார்கள்? இந்த கேள்வி வைத்தால் நெறி தவறிய உறவு அப்படிங்கிறதுல போய் தான் நீங்க முக்கிய வேண்டியது. ஆனா அந்த கதையில வந்து ஆதம் ஹவ்வாளுடைய பிள்ளைகளாக ஹாஃபில் என்ற இரு ஆண்மகளை மட்டும்தான் குறிப்பிடுகிறார்கள். பெண்மகளை பற்றி எதுவும் குறிப்பிடலையே. அப்போ அந்த இருவரும்
யாருடன் உறவு கொண்டார்கள். அதில் 2 பேருக்கும் சண்டை வந்து ஒருத்தன் அடித்து கொண்டுறான். அந்த கதை வேற நடக்குது. அது எப்படி? அதை போன்ற சமூகங்கள் இருந்த பொழுது, அந்த சமூகங்கள் இருந்த பொழுது இப்ப இதுலயும் வந்து அதே தான். மகாபாரத காலமும் அப்படிதான். அங்க வந்து நெறியானது உருவாக்கப்படல. ராமாயண காலத்துல அந்த நெறி மாற்றப்படுது. அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து மற்றவர்களோடு சேர்ந்து குழந்தை இல்லாத பெண்ணுமே மற்றவர்களோடு சேர்ந்து குழந்தையை பெற்றுக் கொள்வது வந்து அனுமதிக்கப்பட்டது. என்ன ஆகவே இந்த இடத்துல வந்து அந்த நெறி தவறிய உறவு முறை அப்படின்னு சொல்வதற்கு மகாபாரத காலத்தில் இடமில்லை. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நெறி வந்து உருவாக்கப்பட்டு பின்னாடி இது பண்ணது ஒண்ணு. ஏன்னா தொல்காப்பியமே சொல்லுது, பொய்யும் வழுவும் தோன்றிய அப்படின்னா ஐயரை அத்தனை கர்ணம் என்பன்னு ஒரு நூல் வரும். அப்ப உடன்போக்குன்னு சொல்லி இங்க இது இருந்து காதலையும் சேர்ந்து கள ஒழுக்கத்துல ஈடுபட்டு வீட்டை விட்டு ஓடி போறது. இப்ப கிராமிய வழியில சொன்னா இழுத்துட்டு ஓடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இழுத்துட்டு ஓடுறது தான். இழுத்துட்டு போய் பாதி வழியில அவன் விட்டுட்டு போயிடுவான். பொய்யும் வழுவும், பொய்யான உறுதிமொழி கொடுக்கறது. அதுல வந்து இது வழுன்னு சொன்னா குற்றங்கள் இல்லாம அதுக்கு ஒரு விதிமுறையை உருவாக்காங்க. அதனால ஐயர் யாத்தனா கர்ணம் என்ற சில விதிமுறைகளை உண்டாக்கி சில நிகழ்வுகளை சொல்லி இது போன்று நீ திருமணம் செய்து கொண்டு நீ வாழணும் அப்படின்றப்ப அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா சமூகத்துக்கு பயப்படுவான். இவன் கற்பனையா நம்பிக்கொண்ட கடவுளுக்கு பயப்படுவான். அப்பதான் அதனால தொல்காப்பியம் சொல்றது. அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு பிறகு வந்து ஐயர் யாத்தனை கர்ணம் என்பதுக்கு அந்த நூற்பாவே அங்கதான் உருவாங்க. இப்படி விதிமுறைகள் அனுபவத்தின் வாயிலாக ஒவ்வொரு விதிமுறைகளும் சமூக விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட நிலையில இடைநிலை படியில இருக்கிறது தான் மகாபாரதம். ஆகவே அங்க சமூக விதிமுறைகள் அப்படி இருந்த அந்த சமூகம் பின்னாடி ராமாயண காலத்துல அந்த சமூக விதிமுறைகள் மாற்றப்பட்டு ராமாயண காலத்துல சமூக விதிமுறைகள் வேற விதமா இருக்கு. ஏன் ஒரு 1950-60 வரையிலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு கூட சில அரசியல் தலைவருக்கு அப்படி இருக்காங்க. என்ன அரசியல் வாரிசுகளாவும் வந்திருக்காங்க. இந்த விதி இப்ப இருக்கா? ஒரு கணவன் வந்து 2 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அனுமதிக்கிறாங்களா சட்டம்? அப்ப சட்டம் ஏன் அனுபவிக்கல? அந்த விதி மாற்றப்படுது. இப்போ அந்த விதிமுறையில வெளிநாடுகள்லயும் இது போன்ற நிலைகள் இருந்திருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கிளியோபட்ரா வரலாறு சொல்லலாம். கிளியோபட்ராவுடைய தம்பி டாலமி, கிளியோபட்ராவோட ஒரு 4 வயசு இளையவன். அவன் தான் வந்து கிளியோபட்ரா திருமணம் பண்ணிட்டு எகிப்து ஆளணும்னு சொல்லி அவனுடைய தகப்பன் விரும்பினான். யாரு? கிளியோபட்ரா தாலமியுடைய தகப்பன் விரும்பினான். அப்ப அக்காவுக்கும் தம்பிக்கும் திருமணம் என்பது அங்க அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு அன்றைய காலம். அதனாலதான் அவனுடைய தகப்பன் வந்து தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க இருக்கிறது. ஆனா கிளியோபட்ரா அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் ஜூலியஸ் சீசர் அழைக்கிறா எகிப்துக்கு வரல. இதை போன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியும். மன்மதன் ரதி, மன்மதன் வந்து ரதிக்கு சித்தப்பா பட வேணும். இப்ப ரதி மன்மதன் வந்து சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான், அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான் மன்மதன். இன்றைய சமூக அமைப்புல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு முறை இருக்கு. சித்தி மகளை கல்யாணம் பண்ணிக்கிற முறை பெரும்பாலியான இருக்கு. சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறது 1-2 இடங்கள்ல இருக்கு. அண்ணன் தங்கச்சி. ஆமா, இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அந்த முறை தடை செய்யப்பட்டிருக்கு. இஸ்லாம் மதத்துல அந்த முறை இன்னும் நெடுமுறையில் இருக்கு. அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த பகுத்தறிவாளர்கள் பேசும்போது இஸ்லாம் மதத்துல இருக்கிறது தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இது அயோக்கியத்தனமானதுன்னு சொல்லி பேசுவாங்களா? அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. புராணத்துல இருக்க நெறி தவறிய உறவு முறைகள் புராணத்துல இருக்கு புராணத்தை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. நடைமுறையிலே இருக்குங்க. இங்க சீதை ராமனுக்கு தங்கச்சி என்று சொல்கிறார். அது ஒரு ராமாயணத்துல வருது. ராமாயணங்கள் 100க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கு. ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் மணவாளன் என்பவர் ராமாயணத்தை பற்றி ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு. அது முதல் பாகம் வெளிவந்து 2ஆம் பாகம் எழுதுறதுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. அதனால 2ஆம் பாகம் வெளிவராங்க. அதுல ஏராளமான ராமாயணங்களை எடுத்துக்காட்டு. அந்த ராமாயண கதைகளை சுருக்கமாக கொள்ளுற. அதுல 1-2 ராமாயணங்கள்ல வந்து ராவனுடைய தங்கை சீதை என்று சொல்லி, இன்னொரு ராமாயணத்துல ராவனுடைய மகள் சீதை தன்னுடைய மகள் காட்டுல கஷ்டப்படுறத வந்து கேள்விப்பட்டு ராவணன் என்ன பண்ணான், தன்னுடைய மகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு காட்டுல தூக்கிட்டு வந்தான். அப்படிங்கிற கதை கூட உண்டு. ராவனுக்கு சீதை பிறந்தப்ப சீதை அழுதானா கஞ்சை அழுதி பொண்ணு ஜாதகம் சொல்லிருக்கான். அதனாலதான் ராவணன் வந்து சீதையை பெட்டியில வச்சு கடல்ல தூக்கி போட்டான் அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. இங்க ராவணனுடைய மகள் சீதை, ராமன் வந்து ராவணனுக்கு மருமகன் ஆயிடுவான். அப்படி ஒரு கதை உண்டு. இது போன்ற ராமாயண கதைகள்ல வந்து பல்வேறுபட்ட அந்த இதெல்லாம் உண்டு. அது வந்து எல்லா ராமாயணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் வேடிக்கையெல்லாம் நிறைய கிடைக்கும்.
அதே போல தமிழ் ராமாயணங்களை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு 10-12 ராமாயணங்கள் வந்து பாடல் வழி ராமாயணங்கள் தமிழ்லயே இருக்கு. அதுல வந்து ராகவ காவியம்னு ஒரு ராமாயணம். ஏன்னா கம்ப ராமாயணத்திலேயே வந்து கம்பன் என்ன பண்ணான்னா லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளையை பற்றி அதிகமா தகவலே சொல்லல. அதை தன்னுடைய கற்பனையாக இந்த ராகவ காவியத்துல ஊர்மிளையை பற்றி நிறைய தகவல்களை வந்து அந்த ஆசிரியர் கொடுத்தார். அதே போல வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதாம விட்ட மகாபாரத செய்திகளை வந்து நல்லா பிள்ளை போது தன்னுடைய பாரதத்துல வந்து அதை சேர்க்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. இலக்கியம் எழுதுபவர்கள் சேர்த்தது இருக்கு, அந்த காலகட்டமும் இருக்கு. இந்த அடிப்படையை வச்சு பார்க்கும்போது மகாபாரதம் முந்தியது. மகாபாரதத்தில் சொல்லப்பட்டவைகள் அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பு ஆதாமியவாழ் சமூகம் போலதான். அதை இன்னைக்கு நெறிதேவதை சமூகம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்துல உள்ளது இன்றைய சமூகத்துல இஸ்லாமிய கலாச்சாரத்துல இன்னைக்கு அந்த பயன்படுத்த இது கடைபிடிக்கப்படுது. இதை நெறிதவதை என்று இன்னைக்கு பேசுவதற்கு இந்த பகுதியாளருக்கு வந்து இன்னைக்கு உரிமையும் கிடையாது, அதை பேசுவதற்கான துணிவும் கிடையாது அவங்களுக்கு. அடுத்தது தாயை திருமணம் செய்து கொண்ட நிம்ராதுன்னு ஒருத்தனை பற்றி வரலாற்றுல சொல்லப்படுது. நிம்ராடு, அந்த நிம்ராடு வந்து தன் தகப்பனை இறந்து பண்ணா தாயையே மறுமணம் செய்து கொண்டு வாழ்ந்ததாகவும், அவன் இறந்து போனதுக்கு அவனுடைய தாய் என்ன பண்ணா மரத்துல நிம்மலாட்டுடைய ஆவி இருக்குன்னு சொல்லி மக்களை நம்ப வைத்து மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி அவள் ஆண்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. தாயை திருமணம் செய்து கொண்ட செய்தி. அதாவது இந்த பகுத்தறிவாளர்கள்ட்ட ஒரு பெரிய குறை, கதை எது வரலாறு எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியல, கதையையும் வரலாறுன்னு போட்டு குழப்புறது. இது வந்து நீங்க இன்னும் தெளிவா பார்க்கணும்னா ஒரு 3 நூல்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தமிழ் நூல்களை. முதல் நூல் வந்து மார்கன், இது தமிழ்ல வரல, மார்கன் எழுதிய ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலிங்கிற புத்தகம், குடும்பத்தின் தோட்டம், அது தமிழ்ல வரல. மார்கன். ரெண்டாவது வந்து ஏங்கல்ஸ் என்ன பண்ணா அந்த ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி புத்தகத்தை அடியொட்டி அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுக்கு பேரு வந்து குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். இதுல கொஞ்சம் தாய்வழி சமூகம் தொட்டு காட்டிட்டு போறாரு. அதற்கு பிறகு வந்த நூல்கள்ல வந்து ராகுல் சாங்கித்யாயன், இந்திய அறிஞர், இந்தியாவிலேயே ஞான சாகரம், அதாவது என்னன்னா ஞான பெருங்கடல், அவர் எழுதிய மாநில நூலும், அந்த மாநில சமுதாயத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய வாழ்காவல் இந்த கங்கை வரை நூலும், தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகம் எப்படி வந்தது தாய் வழி சமூகத்துல இருந்து அப்படிங்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சு போகுது. இது மட்டும் இல்லாமல் 2 சோவியத் அறிஞர்கள் சேர்ந்து சமுதாய வரலாற்று சுருக்கம்னு ஒரு நூலத்தை எழுதியிருக்காங்க, தமிழ்ல வந்து இருக்குது. அவங்க இதுல ரஷ்யன்ல இருக்குது, அதுவும் இப்ப தமிழ்ல இருக்கு. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நூல். அது அதுல இந்த தாய் வழி சமூகங்களை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். தாய் வழி சமூகத்தை, அதாவது விலங்கின பண்பிலிருந்து மனிதன் மாறுங்காலத்துல தாயும் மகனும் உறவு கொள்கிறார்கள். அதாவது தாய் மகன் என்ற அந்த வேறுபாடு இருந்திருக்க முடியாது. ஆமா ஆமா. ஒரு தடவை ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு, தாயை புணர்ந்து பெருகிய சமூகம் தானேடா இந்த சமூகம்னு பேசினாரு. இதை வந்து இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இன்றைய காலகட்டம். அன்னைக்கு சமூக வளர்ச்சிக்கு சமூக போக்குல அதெல்லாம் தேவைப்பட்டிருந்து, இன்னைக்கு தேவைப்படலாம். அதனால சமூகத்தினுடைய வளர்ச்சி காலகட்டத்தில் பிறந்தவைகளை இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு அது தப்பு இது சரின்னு பேசக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டாரு, கிருஷ்ணன் வந்து சின்ன வயசுல வந்து பெண்கள் குளிக்கும் போது அந்த ஆடையெல்லாம் தூக்கி மரத்து மேல வச்சுக்கிட்டேன், அவங்க எல்லாம் கரையில ஏறி வந்து கையெடுத்து கும்பிட்டாதான் நான் அந்த ஆடையை கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த அயோக்கியத்தனம் இல்லையா, இவனை போய் எப்படி கடவுளா இருக்கிறதுன்னு கேட்டாரு. இத நீங்க நம்புறீங்களான்னு. எப்படி இதுல இருக்க பாகவதத்துல வருதே, உங்களுக்கு வந்து மகாபாரதத்துல வருது அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கிருஷ்ணன் வந்து இந்த கோவர்த்தனகிரி மலையை பிடுங்கி கொடையாக பிடிச்சு மக்களை கூட காப்பாத்தினாங்க, அதையும் நம்புறீங்களான்னு. அதே மனுஷன் மலையை பிடுங்க முடியுமான்னு. அப்ப அதை நம்பலன்னா இதையும் நம்பாதீங்க, இதை நம்புறீங்கன்னா அதையும் நம்புங்க. கதைன்னா கதைன்னு போங்க, அவ்வளவுதான். வரலாறுனா வரலாறு. பாதி உண்மையை எடுத்துக்குவான், பாதி பொய்யுமே அப்படின்னு சொன்னா அது வந்து அறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது, பகுத்தறிவு இல்லாததுதான். இந்த அடிப்படையில ராமாயண மகாபாரதத்தை பார்த்தோம்னா இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இது காப்பி அடிக்கப்பட்ட கதையா இல்லைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா இளையட்டு வந்து இளையத்தை பார்த்து காப்பி அடிச்சது ராமாயணம்னு சொல்லியிருப்பாரு. அதுல சில ரிசம்பிள்ஸ், அதை சில ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனா அதே இடத்துல காப்பி அடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் சொன்னேன், ரோமல ஸ்ரீமச பெட்டியில வச்சு ஆத்துல விட்டதையும் மோசை பெட்டியில வச்சு ஆத்துல ஒன்ன பார்த்து ஒண்ணு காப்பி அடிச்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அப்ப கர்ணனை பெட்டியில வச்சு விட்டதையும் வந்து மோசைய பெட்டியில வச்சு விட்டதையும் ஒண்ணுதான்,
மோசையை பார்த்து தான் கர்ணன் கதை காப்பி அடிச்சதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ம். அது போன்றதுதான் இது. ம். இவர்கள் எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக அதை பார்த்து இதை காப்பி அடிச்சது, இதை பார்த்து அதை காப்பி அடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கேன். புலவர் பாண்டியதுன்னா ராவண காவியம், நான் சொல்ல கம்பராமாயணத்தை பார்த்து காப்பி அடிச்சதுங்கிறேன். மறுக்க முடியுமா? இவரு என்ன மணியம்மை என்ன சொல்றாங்கன்னா கந்தபுராணத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட கதை தான் ராமாயணங்கிறாங்க. இதுல வந்து இவர் வந்து கந்தபுராணமும் ராமாயணமும் வந்து ஒன்றை ஒன்று வந்து தழுவுனது அப்படின்னு தெரியாது. இவரு என்ன மணியம்மை என்ன சொல்றாங்கன்னா கந்தபுராணத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட கதை தான் ராமாயணம். வாழைக்குலையில் உள்ள அதே கதை தான் அப்படியே செவ்வாடையில். என்னங்க ஐயா சொல்றீங்க?